உதய கிருஷ்ணா அசல் நெய் வழங்கும் பிளாக் ஷீப்ஸ் ராஜபார்வை. வழங்குவோர் உதய கிருஷ்ணா அசல் நெய், தாய் வீட்டு பெருமை உதய கிருஷ்ணா அசல் நெய். உடன் வழங்குவோர் பிருத்வி இன்னர்வேர், பிருத்வி இன்னர்வேர்ஸ் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். இணைந்து வழங்குவோர் ரிப்போஸ் மேட்ரஸஸ், வேக் அப் டு ஃப்ரெஷ் ஐடியாஸ், ஹீலியோஸ் PNP கிரிப்டோ கரன்சி, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டட் கிரிப்டோ கரன்சி, சன்லாண்ட் சன்ஃப்ளவர் ஆயில், பிசுபிசுப்பில்லாத சன்லாண்ட், NAS2 manufacturer of engine carbon cleaning and vehicle detailing, Astra hearing care, we help ears to hear, Lakshmi ceramics, digital wall tiles and floor tiles, திருமலா பால், தூய்மையின் ஆதாரம். ராஜா ராஜாதி ராஜனிந்தர் ராஜா. வெல்கம் பேக் டு உதய கிருஷ்ணா அசல் நெய் வழங்கும் பிளாக் ஷீப்ஸ் ராஜபார்வை. வழங்குவோர் உதய கிருஷ்ணா அசல் நெய், உடன் வழங்குவோர் பிருத்வி இன்னர்வேர், இணைந்து வழங்குவோர் ரிப்போஸ் மேட்ரஸஸ், சன்லாண்ட் சன்ஃப்ளவர் ஆயில், ஹீலியோஸ் PNP கிரிப்டோ கரன்சி, ஆஸ்ட்ரா ஹியரிங் கேர், NAS2 இன்ஜின் கார்பன் கிளீனிங், லக்ஷ்மி செராமிக்ஸ் அண்ட் திருமலா பால். அடுத்ததா நம்ம பிளாக் ஷீப்ஸ் ராஜபார்வையில ரொமான்டிக் ரவுண்ட்ல பெர்ஃபார்ம் பண்ண போறது சொல்யூஷன்ஸ். புதுசா பீட் போட்டு பாடி தீர்ப்போம் நம்ம ராஜா பாட்டு. സുന്ദരൻ ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം, സുന്ദരൻ നീയും സുന്ദരൻ ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം, ചെപ്പരമത്തിലാട സ്വപ്നലോകത്തിൽ കൂടെ, പ്രേമത്തിൻ ഗീതങ്ങൾ പാട സ്വർഗത്തിൽ ആനന്ദം ചേര, സയനേരം മന്മദയാകം പുലരി വരയിൽ നമ്മുടെ ലോകം കയ്യിൽ കയ്യും വെച്ച് മുത്തുമണിമാല കണ്ണിൽ കണ്ണും വെച്ച്, തൊട്ട് തൊട്ട് താലാട്ട്, കയ്യിൽ കയ്യും വെച്ച് കണ്ണിൽ കണ്ണും വെച്ച്, നെഞ്ചിൽ മന്ത്രം കൊണ്ട് ചേരുന്ന നേരം, கட்டிக்கத்தம் போற உன்ன கட்டி கட்டி தான் படிச்ச, கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு நான் கிடந்தேன், கண்ண கொஞ்சம் மூடிக்கிட்ட பொம்மடியில் சாஞ்சிக்கிட்ட, ரெக்க கட்டி நான் பறந்தேன். அட கண்ணு முடிச்சா மாமனை தான் காணவில்லை, அங்க நடந்த கதை அத்தனையோ கனவுக்குள்ள, அடியாச மச்சான் வாங்கி தந்த மல்லிகைப்பூ, அது தானாகத்தான் தந்ததம்மா புல்லரிப்பு. அடியா சமைச்சா அங்கே தந்த மல்லிகைப்பூ, அது தானாகத்தான் தந்ததம்மா புல்லரிப்பு, அடியாச மனச தூண்டி அது மாம மனச கூறும், அடி பேச்சியம்மா மாரியம்மா சேதி சொல்லியடி, என் மாமனுக்கு நூலு விட்டு பார்த்து சொல்லியடி, அடியாச மச்சான் வாங்கி தந்த மல்லிகைப்பூ, அது தானாகத்தான் தந்ததம்மா புல்லரிப்பு. அடியாச மச்சான் வாங்கி தந்த மல்லிகைப்பூ, அது தானாகத்தான் தந்ததம்மா புல்லரிப்பு. அடியா சமைச்சா அங்கே தந்த ஆச மச்சான் வாங்கி தந்த மல்லிகைப்பூ, தானாகத்தான் தந்ததம்மா அடியா சமைச்சா புல்லரிப்பு. அங்கே அது தானாகத்தான் தந்ததம்மா புல்லரிப்பு. சொல்யூஷனுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல எவ்வளவு சோல் இருந்துச்சு அப்படின்றத பத்தி. கொலுசுதான் மௌனமாகுமா, மனசுதான் பேசுமா. இந்த பாட்டு பிறந்ததே ஒரு சொல்லட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இது ஒரு பெரிய காமெடி. என்னன்னா, இந்த சின்ன கவுண்டர் படத்துக்கு 20 பாட்டு கம்போஸ் பண்ணி வச்சிருக்காரு சார். எல்லாம் ஓகே சார்ன்ட்டு 20 பாட்டுமா? ஓகே, ஆமாம் சார். இல்லை சார், இது எல்லாம் ஓகே சார், ஆனால் நான் சிலது நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரி ஓகேன்ட்டு இங்கே ரெக்கார்டிங்க்கு வந்துட்டோம். ரெக்கார்டிங்கில் ஒரு சாங் வந்து, கூண்டுக்குள்ள ஒன்று வச்சு கூடி நின்ன ஊரை விட்டு
கூண்டுக்குள்ள போனது என்ன கோலக்கிளியே. அந்த பாட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பாட்டு டியூன் போட்டு நான் எழுதி ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அடுத்த நாள் அடுத்த பாட்டுன்னு போயிட்டாரு. உள்ளே போனேன், சார் இன்னைக்கு என்ன சாங்கு, என்ன லேட்டா, சரி சரி வா இந்த சாங்குன்னாரு. அந்த டியூன் நான் ஓகே பண்ணலை. என்ன வேணும் உனக்கு சார்? இந்த மாதிரி சார் அவர் கழுத்துலேருந்து பாசிமணியை அத்து விட்டாரு, அதை எடுத்து வச்சிருக்காரு. அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறான். அவன் நான் எந்த சீதனமும் கொண்டு வரலன்னு சொல்கிறா. ஒரு ஏழப்பட்ட பொண்ணு. இல்லை உன் தாய் வீட்டு சீதனம் எங்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அந்த முத்துமணியை பாசிமணியை கோத்து வச்சிருந்ததை எடுத்து அவளுக்கு மாலையாக போடுறார். அந்த இடத்துல பாட்டு வேணும். பார்த்துட்டு அவரு அப்படியே இழுத்தாரு. எதை? ஹார்மோனியத்தை. முத்துமணி மாலை. நல்லா இருக்கு சார். என்ன நான் டியூனே போடல, அதுக்குள்ளே நல்லா இருக்குன்ற. இந்த மாதிரி தான் வேணும் சார். சூப்பர் சார். அப்படியே மாத்தினாரு. உடனே நான் எழுதினேன். எப்படி வேகம். அந்த 4 லைன் அவர் பாடி முடிக்கும்போது 4 லைன் நான் அவர் முன்னாடி போடுறேன். முத்துமணி மாலை தொட்டு தொட்டு தாளாட்ட. அடுத்த லைன் வெக்கத்தில் சேலை கொஞ்சம் விட்டு விட்டு போராடன்னு எழுதினேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. 5 மினிட்ஸில் அந்த சாங் கம்போஸ் பண்ணோம். 10 நிமிஷத்தில் எழுதப்பட்ட பாட்டு. மத்தியானம் அந்த பாட்டு 1 மணிக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுதான் முத்துமணி மாலை. அதுதான் இளையராஜா. ஒரு நாள் ஃபுல்லாக அந்த பாட்டோட நோட்ஸ் எடுத்தாலும் அடுத்த நாள் வாசி பார்க்கும்போது ஏதோ மிஸ் பண்ணுற மாதிரியே தான் தோணிகிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய பாட்டை 10 நிமிஷத்தில் உருவாக்குனது பெரிய விஷயம். இன்றைக்கி நான் அதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கேன். தம்பி இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குனாரு. சில ஆராய்ச்சிகளை எங்ககிட்ட பண்ணுவார் இளையராஜா சார். அதில் குறிப்பாக ஒரு சின்ன டியூனை சொல்கிறேன். நான் வந்து சார் ஒரு ஜாலியாக ஒரு பாட்டு சார், ஒரு கலாட்டா பண்ணிவிட்டு அப்படியே குஷ்புவை விரட்டிக்கிட்டு பாடுற மாதிரி ஒரு சாங் வேணும் சார் அப்படின்னு. ததுக்கு ததுக்கு தகுதி எதுக்கு தெதுக்கு தெதுக்கு ததுக்கு ததுக்கு தது ததாதா தது தெதுக்கு தெதுக்கு தெது ததுக்கு ததுக்கு தகு ததுக்கு தெதுக்கு தது திதாதா ததாதி திதாதி தாதா திதாதி 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 ததாதி திதாதி ததாதி திதாதி ததுக்கு ததுக்கு தக். இதான் பல்லவி போன்ட்டார். 3 நாள் ஆச்சு எனக்கு இந்த பாட்டை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். இளையராஜா கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது அப்ப எனக்கு அது முதல் படம். தலிக்கு தலிக்கு மனம் குலுக்கி குலுக்கி உடல் கிளிக்கு சிலிப்பி வரும் சிங்காரி. அந்த மாதிரி எழுதினேன். அது ரெட்டக்கிழவியா போட்டு அவருக்கு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு ரெட்டக்கிழவி தான் மீன் பண்ணி போட்டிருக்காரு. இது நான் எழுதுவனான்னு எனக்கு டெஸ்ட் பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணுற ஆளுகளை அங்கெல்லாம் கூப்பிட்டு ஒரே நாளில் ஓடி வந்துடுவார். தான் பெரிய ஆளர், தான் தெனாவெட்டான ஆளுன்னு போய் அவருக்கு முன்னாடி உட்கார்ந்தாருன்னு அவர் கண்டுபிடிச்சிடுவார். அவருடைய செருக்கை எப்படி அடக்குவது என்று இந்த அறிஞனுக்கு தெரியும். அந்த கலைஞனுக்கு அப்படியே ஒரு டியூன்லேயே அடக்கிடுவார். பெப்பேன்ருவாங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன். எங்கள் தலைவர் அடக்கிய காளைகள் எத்தனையோ. முத்துமணி மாலை சுந்தரன் நீயும் அந்த பாட்டு வந்து நல்லா அந்த ஒரு கொஸ்டின் ஆன்சர் மாதிரி பாடினீங்க. அது நல்லா போயிட்டு இருந்தது. அப்புறம் ஆசை மச்சான் பாட்டு வந்த உடனே சார் சொன்ன மாதிரி அந்த ஃபீல் கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் விலகிடுச்சு. பிகாஸ் இதில் வந்து ஒரு ரவுண்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அந்த பாட்டோடைய மூடும் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுவும் மாறக்கூடாது, அந்த ரவுண்டோட அழகும் மாறக்கூடாது. ஸோ அது நீங்கள் மைண்டில் வச்சு பண்ணீங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். சொல்யூஷன்ஸுக்கு நம்ம ரசிகர் மன்றம் சார்பில் இருந்து எவ்வளோ ஹார்ட்ஸ் கொடுக்க போறீங்க? ஸோ 2 ரெட் ஹார்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பவும் போலவே எனர்ஜி குறையாம இங்க இருந்த இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் பாசிட்டிவா எடுத்துட்டு அடுத்த தடவை வர்றப்ப வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, சூப்பர். தேங்க்யூ. இப்பொழுதே உங்கள் பிஎஸ் வேல்யூ ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்து இந்த நிகழ்ச்சியை முழுவதுமாக கண்டு மகிழுங்கள்.